கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நான் ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். அதற்கு 7 பேர் எனக்கு தொடர்பு கொண்டு, இப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் சொல்வதால் இந்த காலத்திலே கிறிஸ்துவ உலகத்திலே பரவி வரும் கள்ள போதனையை குறித்து நீங்கள் என்கரேஜ் செய்கிறீர்களே என்று சொல்லி கேட்டார்கள். நான் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னேன். மற்றவர்களை குறித்து குற்றவாளியாக தீர்க்காதே என்று சொல்லி வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன். ஆனால் மற்றவர்கள் செய்யும் தவறுகளை, அதாவது குறைகளை சுட்டி காட்டவோ ஆலோசனை கூறி அவர்களை திருத்தவோ வேண்டாம் என்று சொல்லவில்லை. குறைகள் இருக்குமே, ஆனால் அதை நாம் சொல்ல வேண்டும். கேட்பவர்களுக்கு சொல்ல வேண்டும். கேட்காதவர்களுக்கு நாம் சொல்லி பிரயோஜனமில்லை. உதாரணமாக, எங்களுடைய காலகட்டத்திலே அங்கொன்றும் இங்கொன்றும் கள்ளபோதகங்கள் அல்லது தவறான உபதேசங்கள் இருந்தது. அதை சொல்லும்போது கேட்பார்கள் அல்லது நாங்கள் தவிர்த்து விடலாம். ஆனால் இப்பொழுதோ சுமார் 95% பேர் இப்படிப்பட்ட கள்ளபோதகங்களினாலே வஞ்சிக்கப்பட்டிருப்பதை இன்றைய கிறிஸ்தவ உலகம் நமக்கு காட்டுகிறது. தயவு செய்து இது ஆலோசனையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள் என்பதற்காகவே இந்த செய்தியை நான் பதிவிடுகிறேன். இந்த உலகத்திலே டிவியிலே வலம் வரும் நட்சத்திர போதகர்கள் லட்சக்கணக்கான மக்களை தங்களுக்கென்று சேர்த்து கொண்டு கோபுரங்களை கட்டி, வாசல்களை உருவாக்கி, தோட்டங்களை நாட்டி, கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் குறைவுகள் நீங்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கிளிஜோசியம் சொல்வது போல வெறும் ஆசீர்வாத வார்த்தைகளையே கூறி அப்பாவி மக்களை வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சினிமா துறை கவர்ச்சிகரமாக இந்த நாட்களிலே வாலிபர்களை வஞ்சிக்க பலவிதமான ஆபாச நடனங்களை சினிமா துறையிலே பார்த்து மயங்குவது போல கிறிஸ்தவ உலகம் அதுக்கு இன்று விதிவிலக்கல்ல. அப்படிப்பட்ட இளம் போதர்களும் இருக்கிற இந்த காலகட்டத்தில் யாருக்கு போய் சொல்லி யார் கேட்பார்கள்? ஆகவே ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார்: நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இது பொல்லாத காலம். நம்மை நாம் பாதுகாப்பது நல்லது. பிறரை குறித்து அவர்களை எப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள், கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது சொல்லி புலம்புவதை காட்டிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைய நாளிலே நான் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கிறேனா? தேவனுடைய சுபாவம் என்னிலே வெளிப்படுகிறதா? நான் தேவனுடைய ஒரு கிறிஸ்தவனாக இருந்து வாழ்வதில் புண்ணியம் இல்லை, தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தோடு நான் வாழ்கிறேனா என்று நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை நாம் சோதித்தால் நியாயம் தீர்க்கப்படும். நித்திய ஜீவன் நமக்கு உண்டு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி வெற்றி கொள்ள வேண்டும், எப்படி நம்மால் அது முடியும் என்பதை குறித்து நாளைய தினத்திலே நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆகவே மற்றவர்களை நாம் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம், ஆனால் குறைகளை சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை. நாம் அப்படி சொல்லவில்லை என்றால் அந்த குற்றம் நம்மீது சுமரும். இது வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் உண்டு. ஆகவே இதை குறித்து தேவனுக்கு சித்தமான நாளைய தினத்தில் எப்படி வென்றார்கள் என்பதை குறித்து சில ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.